واحد صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أحبني كان معي في الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரிய உலமா பெருந்தாய்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எந்த ரஹ்மத்துடைய நபியை எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரிய பொக்கிஷமாக தந்தானோ அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான சிறப்புமிக்க ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த மாதத்திலே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே இருக்கக்கூடிய அருமையான மக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவனுடைய மேலான கிருபையையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான இரக்கத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அருள், ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு பெரிய அருளை செஞ்சிருக்கிறான். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். பிதிக்ரி ஸாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா, நல்லவர்களை ஞாபகப்படுத்த இடங்களிலே அல்லாஹுடைய அருள் இரக்கம் ரஹ்மத்து இறங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். நல்லவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களிலே அல்லாஹுடைய அருள் ரஹ்மத்து இறங்குகிறது. நல்லவர்களை உற்பத்தி செய்த உருவாக்கி தந்த காத்தமன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே எவ்வளவு பெரிய ரஹ்மத்துக்கள் இறங்கும். அந்த ரஹ்மத்தை அறையக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நீங்க வந்திருக்கிறோமே, அல்லாஹ் எங்கள் மீது சொன்ன ஒரு பெரிய சிறப்புமிக்க ரஹ்மத் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கவலையான விடயம் என்ன தெரியுமா? அருமையான ரசூலுல்லாவுடைய வழிமுறை இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே ரசூலுல்லாவுடைய வழிமுறை தேவையில்லை, புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பற்றி உள்ள நடைமுறைகள் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொல்லக்கூடிய ஒரு கவலையான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையாகவே அந்த ரசூலுல்லாவுடைய மேலான அருமையான சிறப்புகளையும் கண்ணியங்களையும் சொன்ன விடயத்துடைய தாற்பயங்களையும் புரியாத காரணத்தினாலேதான் அவருடைய வாயிலிருந்து இப்படியான ஒரு இரண்டாம் தரமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் உள்ள காலங்களிலே ரசூலுல்லாவை வரவேற்பதற்காக வேண்டியுள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் அழகான முறையில எல்லாம் செய்து வச்சிருக்கிறார். ரசூலுல்லாவுடைய அருமையான அப்பா அப்துல் முத்தலிப், தந்தையாருடைய தந்தை அப்துல் முத்தலிப், திருமணம் முடிக்காத காலம். ஒரு நாள் காபாவுடைய ஓரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விழித்து பார்க்கின்ற பொழுது வியர்த்து கொட்டுகிறது, கண்ணிலே சுருமாடப்பட்டிருக்கிறது. அந்த வியர்வையில இருந்து வாசம், அதாவது நல்ல நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியம் அடைந்த அப்துல் முத்தலிப் அவர்கள், அதாவது திருமணம் முடிப்பதற்கு முன்னுள்ள காலம் அது, அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்கிறார்கள், தந்தையாரை இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு வச்சு. அந்த காலத்துல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு அற்புதமான அல்லது ஏதாவது விஷயம் நடந்தா உடனடியாக முதியவர்களை, பெரியவர்களை, படித்தவர்களை அணுகி இப்படி நடந்திருக்கிறதே என்ன காரணம் என்று கேட்கின்ற வளமை அவரிடத்துல இருந்தது. காரணம், அவர்களெல்லாம் முந்தி உள்ள வேதங்களை படித்தவர்கள் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். இதே மாதிரி அப்துல் முத்தலிப் அவர்கள் பெரியவர்களை அனுப்பி கேட்கின்ற பொழுது பெரியவர்கள் சொன்ன வார்த்தை, அவசரமாக அப்துல் முத்தலிபுக்கு நீ கல்யாணத்தை முடிச்சு வைங்க. தந்தையார் சொல்கிறார், தந்தையாரிடத்துல சொன்னார், அப்துல் முத்தலிபுக்கு நீங்க அவசரமாக திருமணத்தை முடித்து வையுங்கள் என்று அந்த பெரியவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் வரலாறுல படிச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு என்ப ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க, யானை படை. அந்த காலத்துல இந்த ஹிஜ்ரி கணக்கோ ஈசவி கணக்கோ கிடையாது. ஒரு சம்பத்தை வச்சுத்தான் அவங்களுடைய வரலாறை சொல்லுவாங்க. ஒரு மன்னருடைய மரணத்தை வச்சு அல்லது நாட்டில் நடந்த இயற்கை அழிவுகளை வச்சுத்தான் அவங்க இந்த காலத்துல இன்னது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யானைப்படை மறந்த ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு கொஞ்சம் முன்பதாகவே அந்த யானைப்படையினுடைய நிலைமை வந்துச்சு. அதுலதான் ரசூலுல்லாஹ் அந்த வருஷத்துல பிறந்தாங்க. இங்கே நாம் விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு காலத்துல வேதக்காராக்களுக்கும் தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களை தொடர்ந்து வரக்கூடிய அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதக்காராக்களுக்கும் சிலை வணக்கத்தை உள்ள மக்களுக்கும் இடையில பிரச்சனை வந்தா, சண்டை வந்தா,
அல்லாஹ்ட உதவி யாரு கிடைக்கும் தெரியுமா? வேதக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. வேதக்காரர்கள் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்பாங்க. எப்படி என்று சொன்னா, இவங்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியத்தா. எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹும்மன் சுர்னா பின் நபியில் மபூஇ ஆஹிரஸ் ஸமான். கடைசி காலத்துல ஒரு நபியை நீ அனுப்புவதா நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அந்த நபியை வைத்து கேட்கிறோம், எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. யாரு கேட்கிறது? வேதக்காராக்கள் கேட்கக்கூடிய, யூத கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை இது. இதுதான் வளமையாக வந்தது, அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த யானைப்படை வடம் நடக்கின்ற பொழுது அல்லாஹு யாருக்கு வெற்றியை கொடுத்தான்? வேதக்காராக்களை அழித்தான். அபாபீல் என்ற பறவையை கொண்டு அழித்தான். பொடிக்கற்கள் வீசப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அதை சிலை வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு வெற்றியை கொடுத்தான். காரணம், இங்க இருந்துதான் ரசூலுல்லாஹ் வர வேண்டி இருக்கிறது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்காக வேண்டி அல்லாஹ் தன்னை நியதியே மாத்தி போட்டான். அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பு பெண் நபியைத்தான் நாங்க ஞாபகப்படுத்துறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல ஜம்ஜம் தண்ணி கிணறுக்கே அதை கொஞ்ச நாள் இருந்து அப்படியே தூந்து போச்சு, மூடப்பட்டு போச்சு. எங்க இருக்கிறன்னே தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், ஜம்ஜம் தண்ணி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஜம்ஜம் தண்ணி கிணறு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்துல் முத்தலிபுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா அவங்க கனவுல காண்றாங்க, ஜம்ஜம் தண்ணியுடைய கிணறு எங்க இருக்கிறது என்ற அடையாளங்கள் காட்டப்படுகிறது. தோண்டினார்கள். அவர்கள்தான் அந்த இதற்காக வேண்டி வரக்கூடிய, அந்த மக்காவுக்கு வரக்கூடிய யாத்திரிகளுக்கு தண்ணி வழங்கும் பொறுப்பையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க என்னன்னு சொன்னா, எப்படி ஜம்ஜம் தண்ணி இந்த உலகமெல்லாம் போய் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறதோ, நோய் துன்பங்களை சுகப்படுத்துகிறதோ, அவர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி எடுத்துக்கொள்கிறார்களோ, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த இடத்துல இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தாவத்துடைய பணி, சிறப்பு மிக்க பணி, வெற்றியான பணியை அல்லாஹ் உலகமெல்லாம் சிறப்பிக்க செய்வான் என்ற கருத்தை அழகான முறையில எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு இருக்கு. கல்யாணம் முடிக்கக்குள்ள சின்ன வயசு. ரொம்ப அழகான மனுஷன், ரொம்ப அமைதியான மனுஷன், மிச்சம் பேச மாட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியா நடந்து கொள்றது வருதான். அதே மாதிரி தான் தாயார் அவர்களும் அவங்க தான். ஒரு 20 அல்லது 25க்குள்ளதான் திருமணத்துடைய வாழ்க்கை நடைபெற்றது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சுட்டாங்க ஆமினா நாயகிய. தந்தை அப்துல் முத்தலிப் சொல்றாரு, மகன் மதீனா எஸ்ரிபுக்கு போய், அந்த காலத்துல எஸ்ரிபு தான் சொல்ற, மதீனான்னு சொல்லல, எஸ்ரிபுக்கு போய் நீங்க என்ன செஞ்சுட்டு வாங்க, ஈச்ச மரத்தை கொள்வனவு செஞ்சுட்டு வாங்க, கொஞ்சம் வியாபாரம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பேக்கோட போறாங்க, அங்க மதீனாவுக்கு போறாங்க, பிசினஸ் கொள்முதல் செஞ்சாங்க. மதீனாவுடைய போர்டர்ல வரல, எந்த நோயுமே இல்ல, வஃபாத்தா போயினாங்க. கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா இருக்கவங்களே வஃபாத்தா விட்டாங்க. தாயார் ஆமினா நாயகி வாப்பாவுடைய சொந்தக்காராக்களை கூட்டிட்டு பார்க்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இடையில போகும் பொழுது என்ன செஞ்சு நடந்துச்சு, அவங்களுக்கு எந்த நோயும் இல்ல, வஃபாத்தா போனாங்க. என்ன கருத்து சொன்னாலே அறிஞர்கள் எழுதுறார்கள், இவங்க 2 பேரும் வந்தது ரசூலுல்லாஹ் தந்துட்டு போகத்தான், இங்க வாழ வரல. அவங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்ததும், ஆமினா நாயகி வந்ததும், காத்தமுன் நபியை தந்துட்டு மெதுவா போகத்தான் வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இளம் வயசு, நோய் இல்லாம, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அல்லாஹுடைய பாதுகாப்புல போயிட்டாங்க. ஆகவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக வேண்டி தன்னுடைய நியதியை மாத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக வேண்டிய அனைத்து விடயங்களையும் அழகான முறையில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா செய்து வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஸாயிசுல் குப்ரா என்ற கிரந்தத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்கம் அங்கமாக சிறப்பா கூறுறாங்க. குர்ஆன் அழகா சொல்லுறது, வமா யன்திகு அனில் ஹவா மா ஸாகல் பஸர் வமா தகா, கண்ணை பத்தி அப்படிதான் சொல்லிட்டு வருது. சுருக்கமாக சொல்லிடுறேன். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு யுத்தத்துக்கு சென்றிருக்கிறாங்க. அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட 12,000 எதிரிகள் வந்திருக்கிறாங்க இஸ்லாத் அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான முறையில. ஹுனைன் யுத்தத்துல 12,000 எதிரிகள் வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஒரு புடி மண்ணை எடுத்தார்கள். அந்த மண்ணில சில பொடி கற்களும் இருந்துச்சு, சின்ன சின்ன கல்லும் இருந்துச்சு. எடுத்து சொன்னாங்க, ஷாஹத்தில் வுஜூஹ், இவங்களெல்லாம் தோல்வியோடு போகட்டும். அந்த கருத்துப்பட ஷாஹத்தில் வுஜூஹ் வீசினார்கள். அத்தனை பேருடைய கண்ணுக்குள்ளேயும் அந்த மண் உளுந்தது மட்டுமல்லங்க, இவங்க ஓடுவாங்க தானே, இவங்களை தோல்வி கண்டு ஓடும் பொழுது
பின்னால கல்லால் அடிபட்டு கொண்டே போயிருக்கிறாங்க. அதுல இருந்த ஒருத்தர் ஒரு காலத்துல இஸ்லாத்துல வந்து முஸ்லிம் சமயத்தோட சேர்ந்துட்டார், சமூகத்தோட சொன்னாரு, நான் ஹுனைன்ல இருந்து தாயிப் வரைக்கும் போனேன், பின்னால அடி வாங்கி கொண்டே போனேன், யார் அடிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆகவே அவரோட அருமை ரசூலுல்லாஹ்வுடைய கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது எழுதுகிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த புள்ளட முகத்தை பாருங்க, அங்க கெடி நிறைய கெடி இருக்குது, கொஞ்சம் கட்ட கட்ட மாதிரி வெடி இருக்குது. யார் ரசூலல்லாஹ், இதனால இந்த புள்ள வெளியே போக மாதிரி இல்லை, மக்களோட புலங்க மாதிரி இல்லை, சமூகத்துல போக பேச மாதிரி இல்லை, கொஞ்சம் முகமும் அசிங்கம், அதே நேரத்துல முகமெல்லாம் அந்த பரு மாதிரி கெடி மாதிரி இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கார் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுனு மின்னி, அவரை கொஞ்சம் கிட்ட வாரீங்களான்னு கூப்பிட்டாங்க. அவர் கிட்ட வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையால ஒரு தடாய் விட்டாங்க. என்ன ஆச்சரியம், கெடி இருந்த இடமும் தெரியாது. அதுல விசேஷம் என்ன தெரியுமா, அவர முகம் அப்படியே வெள்ளையா போச்சான். அதனால அந்த சஹாபிய பயாலு சஹாபியான்னு அனுப்பாங்க. பயாலுன்னா வெள்ளை. சாதாரணமா சிங்களாக்கள் சொல்ல கழு மகத்தையா சுது மகத்தியான்னு சொல்றாங்களே, அவன் சுது கழுவான்னு சொல்லி மேலதியமா சொல்றதானே, அவன பேரு வேற இருக்கும், இப்படி மேலதியமா சொல்றதா இல்லையா? அது மாதிரி பயாலு சஹாபி, வெள்ள சஹாபி என்று சொல்லி அழைச்சாங்க. அந்த அருமையான கடைசி வரைக்கும் அதான் பேர் அவருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான கையுடைய பரக்கத்தை அப்படி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வாராங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன இப்னி லா யதகல்லமு, யா ரசூலல்லாஹ் என் புள்ள மிச்சனால பேச மாட்டேங்கிறாரு, பேச்சு வர மாட்டேங்குது, ரொம்ப கவலையா இருக்குது, வளர்ந்து வார பொடியன் பேசாம விட்டா ரொம்ப கவலை தானே யா ரசூலல்லாஹ், என்ன செய்யட்டும்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர சொன்னாங்க, உதுனு மின்னி, கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. தலையில கைய வச்சு கேட்கிறாங்க, பாப்பா மன் அன, நான் யார் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க பையன்கிட்ட, மன் அன, நான் யாரு? பையன் சொல்றாரு, வாய் திறந்து சொல்றாரு, இன்னக முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பேசுறாரு, இவ்வளவு நாளும் பேசாம இருந்தவன் பேசுறாரு. தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அஸ்பா ஹதீமன் மின் ஹுதபாய் குரைஷ், ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கைப்பட்ட அந்த சஹாபியார், பேசுவதற்கு வழி தவிர்த்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான துஆவை பெற்ற அந்த சஹாபியார், ஒரு காலத்துல குறைஷு குலத்திலேயே, மக்காவிலே உயர்ந்த குலமாக கணிக்கப்படுகின்ற குறைஷு குலத்திலேயே ஒரு பெரிய ஒரு பேச்சாளராக மாறிட்டாராம். அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமா பாருங்க, நம்ம சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கு ஹரம் ஷரீஃபில சில விஷயங்கள் பரம்பரையா வருவதுங்க. காபாவுடைய துறப்பு பரம்பரை, பாங்கு சொல்றதும் பரம்பரை. ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்றாங்க. தெரியும் தானே, பொடிய மாதிரி நக்கல் அடிக்கிற பழக்கம் இருக்காது, அவங்களும் சேர்ந்தோன்னு ஒரு இவங்களை சேர்த்து வாங்குறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, ஆக்களை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்து வச்சாச்சு. யாரு சொன்னது, அவர் சொன்ன மாதிரி சொல்லி காட்டுங்க, இல்ல நான் சொல்லல நீ சொல்லல, அது பொடிய மாதிரி பழக்கம் தான், அது காட்டி கொடுக்குறல்ல, செய்யற சேத்தான் நான் செஞ்சுட்டு காட்டி கொடுக்குற பழக்கம் இல்லையே, அதெல்லாம் நான் இல்ல நீ இல்லைன்னுச்சு. ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க, அவர் சொன்ன மாதிரி, நீங்க இல்ல, உங்களோட சத்தம் சரி வராது, அடுத்த ஆள் அதுவும் சரி வராது, இப்படி சொன்னா கடைசியில் அபூ மஹ்தூரான்னு சொல்லி ஒரு இருந்தாரு, அவரோட சத்தம் இந்த சத்தம் கிட்டத்தட்ட சொன்னது விளங்குச்சு. இந்த அந்த சொல்லப்பட்ட சத்தமும் இவரோட சத்தம் ஒன்றுதான், ஆனா இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, விளைய போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தலையில் அப்படி தடாக சொன்னாங்க, மகன் சிலாத்துல வாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு காலத்துல அவர் வந்துட்டாரு, சுருக்கமான காலத்துக்குள்ள வந்துட்டாரு, அல்லாஹ்ட கிருபையினால வந்துட்டாரு. அல்லாஹ்ட கிருபையினால அந்த பரம்பரையிலே தான் இன்னைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. முஅத்தின் வாரதும் அந்த பரம்பரை தான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கைப்பட்ட அவர் நீண்ட கொஞ்ச நாள் நீட்டு மிச்ச நாளா வாழ்ந்தாரு, ரொம்ப வயசும் கூட, உடம்பெல்லாம் நரைச்சு போச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த இடத்திலே பட்டதோ அந்த தலைமுடி அவ்வளவுமே கருப்பாத்தான் இருந்துச்சு, நீண்டு வளர்ந்துருந்துச்சு. சில பேர் சொன்னாங்க, கொஞ்சம் நீண்டு வளர்ந்துருக்கி வெட்டி போடலாம், ரசூலுல்லாஹ் கைப்பட்ட இடம் இல்லையா, வெட்ட மாட்டேன், மௌத்து வரைக்கும் அதான் வேலை. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இப்படியான முறையில் அல்லாஹு ஜல்ல ஜலாலு கண்ணியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்ட அந்த நபியுடைய அருமையான போதனை சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நம்மளை போல போல சாதாரண மனிதன் செஞ்சுக்கோ, சாதாரண மனிதன் குர்ஆன்ல இல்லைங்க, மனிதன் தான் நான், உங்களை போல மனிதன் தான் சொன்னாங்களே தவிர சாதாரண மனிதன் சரி இவன் சேர்த்துக்கிட்டான் அதை. ஆனா பின்னால உள்ளதை சொல்லல, என்ன வலாக்கின் யூஹா இலைய, எனக்கு வஹி வந்துச்சுன்னு சொல்லி அந்த வார்த்தையை பாவிக்கிறத. எப்படி போல
ஃபவைலுல் லில் முஸல்லீன், குர்ஆன்ல வருது இல்லையா, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியார்களுக்கு கேடு வரட்டும் என்று சொல்லி. இப்ப நாம எல்லாம் கேடு விட்டவனுங்களா? இல்ல, பின்னால பாக்குறல்ல அல்லதீன அப்படின்னு வருது. அதாவது மற்றவர்கள் பார்க்கட்டும் என்று செய்கிற இந்த தொழுகிறவர்கள் என்று சொல்லி அப்படி நிரந்தரம் வருது. அப்படி பின்னால விட்டதை வெட்டி போட்டு முன்னால விட்டு மட்டும் சொல்றது. கண்ணியத்திற்குரியவர்களை சுருக்கமா சொல்றேன், ரசூலுல்லாஹ் நபி மனிதன் தான். ஆனா ஒரு சஹாபி கேட்கிறேன், யார் ரசூலுல்லாஹ் மத்தா குந்த நபியா, நீங்க எப்ப நபி ஆனீங்கன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமு பைனல் மாஇ வத்தீனி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு மண்ணும் தண்ணியும் ரெடியா இருக்கே, அப்பவே அல்லாஹ் என்ன நபி ஆக்கி விட்டான். மனிதன் அமைப்புல நான் என்ன செய்ய 40 வயசுல வந்திருக்கலாம், ஆனா அப்பவே ஆச்சு. சில ஹதீஸ்ல எழுதுறாங்க, பைனர் ரூஹி வல் ஜஸதி, உடம்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹ் ஊதப்படம் முந்தே வந்துட்டேன்னு சொல்லி வருகிறது. இப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரண மனிதன் என்று கூறுவது உண்மையாகவே ஒரு ரொம்ப கவலையான விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படியான நிலைமையில இருந்து பாதுகாத்து ஒரு ரஹ்மத்துடைய இடத்தில் எங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அருமையான நபியை முஹப்பத்து பெற்றவர்கள், அவருடைய மேலான ஷரப்பை பெற்றவர்கள், மறுமையிலே ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நல்லவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த பாக்கியவான்களில் எங்களையும் எங்களுடைய தாய் தந்தையர்களையும் எங்களுடைய அருமையான குடும்பத்தார்களையும் துர்ரியாத்துக்களையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.